வணக்கம் மக்களே. கவலைகளே இல்லாம மனுஷங்களால இருக்க முடியுமா? இந்த கவலைகளால நிறைஞ்சதுதான் நம்மளோட மூளையா? எவ்வளோ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான கஷ்டங்கள் கவலைகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த கவலைகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த இதுல நம்ம இப்படி குப்பைகளா நிரப்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த கண்ணாடி குடுவையில, அந்த மாதிரி நம்முடைய கவலைகளை இப்படி குப்பை மாதிரி நிரப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மூளையில அழுத்தம் ஏற்படும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத மன அழுத்தம், நம்மளோட ஆரோக்கியமே கெட்டு போயிடுங்க. இந்த மூளையில இப்படி நாம சேர்த்து வைக்கக்கூடிய இந்த கவலைகளை நாம எப்படி சலவை செய்யறது, இந்த கவலைகள்ல இருந்து நாம எப்படி விடுபடுறது அப்படிங்கறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த பதிவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய கவலைகளுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு நினைக்கக்கூடிய நினைவுகள், நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்களை நாம அப்படியே நம்ம மூளையில இந்த பேப்பரை கசக்கி போட்ட மாதிரி சேர்த்து வச்சுட்டே இருக்குங்க. இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கா? அந்த தீர்வை நோக்கி நாம என்னைக்குமே போறதே கிடையாது. அந்த கவலைகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம மூளையில பத்திரமா அடைச்சு வச்சுட்டே இருக்கும். இந்த கவலைகளை ஒன்னொன்னே எடுத்து நம்ம யோசிச்சு பார்த்து அதற்கான தீர்வை சரி பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த கவலைகளை அழகா சலவை செஞ்சு இந்த மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த குடுவையில நாம வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். பாருங்க, இந்த கவலைகள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரியான கவலைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு அதை நம்ம சலவை செஞ்சு நல்ல அழகான எண்ணங்களா நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா இதுல நீங்க நிறைய நல்ல விஷயங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஆனா சில கவலைகளுக்கு தீர்வே கிடையாதுங்க. நம்மளால தீர்வும் சொல்ல முடியாது. அந்த கவலைகளை நாம இந்த மாதிரி மூளையில தேக்கி வைக்காம அப்பப்ப எடுத்து நாம வெளியே இப்படி தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மூளையில எந்த விதமான தேக்கங்களும் இருக்காது. நமக்கு மன அழுத்தம் சம்பந்தமான நோய்களும் வராது. நம்முடைய கவலைகளை கண்டுபிடிச்சு அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு கொடுக்க முடிஞ்சா அதை நல்லா நம்ம சலவை செஞ்சு ஒரு அழகிய நினைவுகளா மாத்தி நம்மளுடைய மூளையில இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுல நல்ல நினைவுகள் மட்டும்தாங்க இந்த மாதிரி இருக்கும். மேற்கொண்டும் பல விதமான நல்ல ஒரு பாசிட்டிவ் நினைவுகளை நீங்க இதில் சேர்த்து வைக்கலாம். எப்படி உங்களுடைய செல்போன்ல தேவையில்லாத மெசேஜஸ், வீடியோஸை நீங்க அப்பப்ப டெலீட் பண்றீங்க. சாதாரணமா டெலீட் பண்ணா மட்டும் போதாதுங்க. நீங்க ரீசைக்கிள் பின்ல போய் கம்ப்ளீட்டா அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய மூளையிலிருந்து அந்த தேவையில்லாத நினைவுகள் வெளியேறும். நம்முடைய மூளை தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் செயல்படுத்துதுங்க. இந்த மூளையில தேவையில்லாத கவலைகளை நிரப்பி வச்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படாத விஷயங்களை நீங்க அதுல இருந்து வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வெற்றிடம் நிறைய இருக்கும். நிறைய ஸ்வீட் மெமரிஸை நாம ஸ்டோர் பண்ணலாம். மூளை அப்படிங்கிறது குப்பைகள் நிரம்பிய குப்பை தொட்டிகள் இல்லைங்க. கலர் கலரா வண்ணங்கள் நிரம்பிய மலர்களால அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு அழகான பூந்தொட்டி. இன்னையிலிருந்து உங்களுடைய கவலைகளை, தேவையில்லாத எண்ணங்களை, நெகட்டிவான விஷயங்களை உங்க மூளையிலிருந்து வெளியே தூக்கி போட்டுட்டு அழகிய நினைவுகளை மட்டும் பத்திரமா அதுல இந்த மாதிரி சேவ் பண்ணுங்க. இனிமே உங்களுக்கு கவலைகளே இருக்காது. நன்றி மக்களே. இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி மக்களே.